வணக்கம். குமுதாஸ் சமையலறை. இன்றைக்கி நம்ம எலுமிச்சை சந்தகை எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாங்க. அதாவது எலுமிச்சை சேவை எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன். மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேங்க. கொஞ்சம் பூண்டும் 4 பூண்டும் இதுலேயே தட்டியும் போடலாம், நறுக்கியும் போட்டுக்கலாங்க. பெருங்காயம், உப்பு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் இதுலேயே சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் புழிஞ்சி வச்சுருக்கிறத ஒரு பழம் புழிஞ்சி வச்சுருக்கேங்கன்னா அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாங்க. எலுமிச்சம்பழம் சேர்த்து கொதிக்க வேண்டாம். கொதிச்சதுன்னா அதில் இருக்க சத்துலாம் போயிருங்க. அதனால தான் இதில் நம்ம சந்தகை பிழிஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இது கூட போட்டு அப்படியே ரொம்ப சந்தகை உடையாமல் கிளறி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளுடைய எலுமிச்சை சேவை ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது எள்ளு பொடி கலக்கிறதுங்க. நம்ம பிழிஞ்சி வச்சுருக்க சந்தகத்துக்கு கூட எள்ளு நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஏலக்காய், நாட்டு சர்க்கரை, தேங்காய் இதெல்லாம் போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க.